الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد التي قرنت البركة بذاته ومحياه وتعطرت الأوالم بطيب ذكره ورياه. அல்லாஹ்வினுடைய மகத்தான பேரருளால் ரமதானுக்கு முந்திய ஷாபான் மாதத்தில் அல்லாஹ் நம்மை எல்லாம் முதல் ஜும்ஆவில் ஒன்று கூட்டி அருள் புரிந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் ஹம்தன் கதீரன் தய்யிபன் முபாரகன் ஃபீ. நாம் எல்லாம் அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட படைப்புகளில் ஆகச்சிறந்த படைப்பாய் குர்ஆனின் மூலமாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு பாக்கியம் நிறைந்த சிருஷ்டிகளில் ஒருவர் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த மனித குலத்திற்கு வழிகாட்டுவதற்காக வேதங்களை அனுப்பி நபிமார்களை அனுப்பி முறையான வழிகாட்டுதலில் வாழுவதற்கான கைட்லைன்ஸ், வழிகாட்டு முறைகள், நெறிமுறைகள் நமக்கு கற்றுத்தரப்பட்டிருக்கிறது. அந்த நெறிமுறைகளை பேணி வாழுகின்ற வழிமுறைக்கு பெயர்தான் இஸ்லாம். எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்பதல்ல இஸ்லாம். இப்படித்தான் வாழ வேண்டும் என்று போதிக்கப்பட்டிருக்கிற ஒரு வரையறைக்கு உட்பட்ட ஒரு வாழ்க்கை முறை, அதுதான் இஸ்லாமிய நெறி. இந்த வழிமுறையை நாம் பேணி வாழ்வதற்காக நாம் முற்படுகிற போது அதை நாம் அடிப்படையாக இந்த இஸ்லாமை 3 பிரிவுகளாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு போதித்தார்கள். தீனுல் இஸ்லாம் என்கிற இந்த மார்க்கத்தை 3 பிரிவுகளாக 3 அடிப்படைகளாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு போதித்தார்கள். ஒன்றாவது இறை நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள், இரண்டாவது அவர்களுடைய அமல்கள் செயல்பாடுகள் சார்ந்த விஷயங்கள், மூன்றாவது உளப்பூர்வமான ஆன்மீக ரீதியான மேம்பாடு சார்ந்த விஷயங்கள் என்று 3ஆக பிரிக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸின் அடிப்படையில் இதை புரிவதாக இருந்தால், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மனித உருவில் சந்தித்தார்கள். சஹாபாக்கள் குழுமி இருக்கிற சபையில் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் இஸ்லாம் என்றால் என்ன என்று கேள்வி கேட்டார்கள். அந்த கேள்விக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலிமா, தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் என்ற 5 விஷயங்கள் இஸ்லாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் தந்தார்கள். சதக்த, நீங்கள் சொன்னது சரிதான் என்று
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்ன பிறகு ஈமான் என்றால் என்ன என்ற கேள்வியை கேட்டார்கள். நம்மெல்லாம் ஈமான் கொண்டிருக்கிற அன்துமின பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி, அல்லாஹுவை, மலக்குமார்களை, வேதங்களை, நபிமார்களை, கியாமத் நாளை, நன்மை தீமை எல்லாம் அல்லாஹ்வின் நாட்டப்படியே நடக்கிறது என்பதை, மௌத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்ற இந்த விஷயங்களை எல்லாம் ஈமான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் தந்தார்கள். மூன்றாவதாக இஹ்சான் என்றால் என்ன என்று ஒரு கேள்வி கேட்டார்கள். அது இஹ்சான் என்ற கேள்விக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பதில்களை கூறினார்கள். இஹ்சான் என்றால் அன்த அபுதல்லாஹ கஅன்னக தராஹு, அல்லாஹுவை பார்ப்பது போல் நீங்கள் வணங்குவது. ஃபஇல்லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக, அவன் பார்ப்பதை போல் என்ற அந்த உணர்வை, அல்லாஹுவை பார்ப்பது போல் என்ற உணர்வு உங்களுக்கு ஏற்படாவிட்டால், அதுபோன்று நீங்கள் ஆகாவிட்டால், ஃபஇன்னஹு யராக, அவன் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறான், கண்காணித்துக் கொண்டே இருக்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னார்கள். இந்த மூன்றையும் சொல்லி முடித்த பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அடுத்த சில கேள்விகளை கேட்டு முடித்து வெளியிலே போகிறார்கள். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் தந்தார்கள். தாக்க ஜிப்ராயில் அதாக்கும் லியுஅல்லிமக்கும் தீனக்கும். இப்போது வந்தவர்கள் யார் தெரியுமா? அவங்க தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். சொல்லிவிட்டு எதற்காக வந்தார்கள் என்றால், அதாக்கும் லியுஅல்லிமக்கும் தீனக்கும், உங்களுக்கு தீனை கற்பிப்பதற்காக, தீன் என்றால் என்ன என்பதை பற்றி உங்களுக்கு புரிய வைப்பதற்காக, அறிய வைப்பதற்காகத்தான் வந்தார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னார். இந்த வார்த்தையிலிருந்து நமக்கு புரிவது, தீன் என்பது 3 அடிப்படையான பிரிவுகளை உட்கொண்டது. ஒன்று இஸ்லாம் என்கிற வெளிப்படையான அமல்கள். நாம் தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், ஜகாத்தை வழங்குகிறோம், குர்ஆன் ஓதுகிறோம், குர்பானி கொடுக்கிறோம். இது போன்ற வெளிப்படையான அமல்களுக்கெல்லாம் ஒரு பெயர் தான் இஸ்லாம். மறு விஷயங்கள் நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள். அல்லாஹ்வை நம்புகிறோம், ஆகிரத்தை நம்புகிறோம், சொர்க்கத்தை நம்புகிறோம், நபிமார்களை, வேதங்களை, இதையெல்லாம் நம்புகிறோம் அல்லவா? இதற்கெல்லாம் பெயர் ஈமான். இந்த 2 மட்டும் இருந்தால் போதுமானதல்ல. மூன்றாவது ஒரு விஷயம் இருக்கிறது, இஹ்சான் என்று அதற்கு பெயர். அல்லாஹ்வை பார்ப்பது போல் என்ற உணர்வு என்பது தொழுகையில் மட்டுமல்ல, பள்ளியில் மட்டுமல்ல. இந்த வார்த்தையை நாம் புரிகிற போது, தொழுகையில தக்பீர் கட்டும் போது அல்லாஹ் முன்னால் நான் நிக்கிறேன் அப்படின்னு நினைக்கணும் அப்படிங்கிற அர்த்தம் அல்ல. அதற்கு மட்டும் சொல்லப்பட்ட ஒரு பொது வாசகம் அல்ல. நாம் எந்த இடத்தில் உலகத்தில், பூமியில், இரவிலும் பகலிலும், தனிமையிலும் கூட்டிலும், கடையிலும் தனிமையிலும், எங்க இருந்தாலும் அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறான். அல்லது அல்லாஹுவை நாம் பார்ப்பது போன்ற சிந்தனை அது நம்முடைய இதயத்தில் ஆழ பதிந்திருக்க வேண்டும். அந்த சிந்தனை எந்த அளவுக்கு உள்ளே ஆழமாக, சிந்தனை ஆழமாக பதிகிறதோ அந்த அளவுக்கு நம்முடைய செயல்பாடுகள் சீராகும். அல்லாஹ் பார்க்கிறான் என்ற உணர்வு ஒரு மனிதனின் இதயத்திலே இருந்து எடுபட்டு விட்டது என்றால் அவனுடைய வாழ்க்கையின் எல்லா தவறுகளும் மடிந்து போய்விடும். ஒரு புரிவதற்காக உதாரணம் சொல்வதாக இருந்தால், எங்கள் ஊரின் ஒரு பகுதியில ஒருவர் பைபாஸ் சிக்னல்ல இருந்து கொஞ்சம் தாண்டி போகும்போது ஒரு லாரிக்காரன் பக்கத்துல இருந்த 2 வீலரை வேகமா போகும்போது சடான்னு அடிச்சிட்டான். அடிச்ச வேகத்துல 2 வீலர்காரன் 2 பேரும் கீழே விழுந்துடுறாங்க. விழுந்த வேகத்தில் லாரிக்காரன் ஒரு ஓரமா அவசரமா வண்டி நிறுத்திட்டு வேகமாக டிரைவரும் கிளீனரும் இறங்கி வந்து வண்டிக்காரனை தூக்கி விடுறான். உனக்கு என்ன ஆச்சு, ஏதாச்சு, வண்டிக்கு என்ன ஆச்சு, உனக்கு என்ன அப்படின்னு சொல்லி அவனை ரொம்ப பார்த்து பராமரிக்கிறான். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த இந்த 3 சில அங்கே விழுந்த மனிதர்கள் பேசிக் கொண்டார்கள். புதிதாக அந்த ஏரியாவுக்கு புதுசு போல, உங்க ஊர்ல எல்லாம் லாரிக்காரங்க இவ்வளவு நல்லவங்களா இருக்காங்களே, ரொம்ப நல்லவங்களா இருக்காங்களே, இப்பெல்லாம் அடிச்ச வேகத்துல போயிட்டே இருப்பாங்க, இங்க என்ன இவ்வளவு கவனிச்சுக்கிறாங்களே, கீழே விழுந்தவங்கள பார்த்து இப்படி தூக்கி விட்டு என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறாங்களே அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. அப்ப பக்கத்துல இருந்த ஆள் சொன்னாரு, இதல்ல காரணம், இங்க இருக்கிற கேமரா தான் காரணம் அப்படின்னு. எங்க போனாலும் கேமரா காட்டி கொடுத்துரும், நமக்கு எதுக்கு வம்பு, பேசாம நாமே முன் வந்து இந்த விஷயங்களை நாம் தீர்க்கமாக ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடலாம், சமரசம் பண்ணிடலாம் என்று அவனாக. இப்போது இந்த விஷயத்தை நான் நினைவுபடுத்துவதற்கு காரணம், தவறு நடக்கிறது உலகத்தில், எல்லா இடத்திலேயும் தவறு நிகழ்வது என்பது யதார்த்தம், அது நிகழத்தான் செய்கிறது. ஆனால் நாம் ஒருவர் கண்காணிக்கப்படுகிறோம் என்ற அந்த சிந்தனை இருக்கிறது. எங்க போனாலும் நம்ம மாட்டிக்குவோம், எங்க போனாலும் நம்ம தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லை என்ற அந்த உணர்வு, அந்த குற்ற உணர்ச்சியை அவருக்கு தூண்டுகிறது. நம்ம தப்பு செஞ்சுட்டு தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் உடனுக்குடன் அவர் தன்னை திருத்திக் கொள்வதற்காக, அதற்கு மன்னிப்பு கேட்பதற்கு வழி என்ன, அதற்கு என்ன வழி என்று அவன் உடனடியாக இறங்கி வருகிறான் அல்லவா.
இந்த உணர்வை தூண்டுவதற்கு இன்னொரு பொருளால் கண்காணிக்கப்படுகிறோம் என்ற காரணம் தான் அடிப்படையான விஷயம். ஆக இன்றைய சூழலில் இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே இருந்து 1400 ஆண்டுகள் பின்னோக்கி இருக்கிறோம். இது யதார்த்தத்தில் யோசித்து பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தை விட காலத்தால் பின்னோக்கி இருக்கிற நமக்கு எவ்வளவு தூரம் பாவங்கள் மலிந்து விட்டது, குற்றங்கள் மலிந்து போய்விட்டது என்பதை யோசித்து பார்த்தால் திகைத்து போய்விடுவோம். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஜினா என்ற ஒரு குற்றம், அது எங்கோ ஒரு மூலையில் யாரோ ஒருவர் செய்ததாக ஹத்தடிக்கப்படும். அது எங்கோ ஒரு சில சமயங்களில் அப்படி சில பேர் இருப்பார்கள். அப்படி ஒரு காலம் இருந்தது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல. புகாரியில உள்ளிட்ட நூல்களில் இடம்பெற்றிருக்கிற செய்தி, யாராவது தவறு செய்யக்கூடிய துணிந்த ஒரு பெண்மணி ஊருக்கு எல்லையில கொடி நட்டு வச்சிருப்பாங்க. இது புகாரி உள்ளிட்ட நூல்களில் வருகிறது. ஆனா அது ஒரு காலம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தை விட இப்போது ஒப்பிட்டு கம்பேர் பண்ணி பாருங்க. 1450 ஆண்டுகளை கடந்திருக்கிற இப்போதைய சூழலில் எவ்வளவு பரவலாகிவிட்டது. அதை தவறை தவறென்று உணராமல் அதற்கு அரசாங்க அனுமதியோடு இன்னும் தகாத விஷயங்களுக்கெல்லாம் ஜட்ஜ்மெண்ட் பண்றதுக்கெல்லாம் கூட பரவலாகிவிட்ட காலம். இதெல்லாம் காலத்தினுடைய தேவை என்று பேசுகிற அளவுக்கு நான் கூசுகிற விஷயம் எல்லாம் ஆபாசங்கள் பரவலாகிவிட்டதை நாம் கண்காணி பார்க்கிறோமா இல்லையா? யோசித்து பாருங்கள். இது ஒரு விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் மது அருந்துதல், போதை பொருள் என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அது எப்படி இருந்தது என்று யோசித்து பார்த்தால், பேரித்தம் பழத்தினுடைய சாறு, திராட்சை பழத்தினுடைய சாறு, அதை மாத கணக்கில் அப்படியே போட்டு போட்டு வச்சா அது போதை ஏறிடும். அந்த போதை பொருள் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நபீத் என்கிற அந்த திராட்சை பழ பேரித்தம் பழத்தினுடைய சாறு மட்டும்தான் போதை பொருளாக இருந்தது ஒரு காலம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம். இப்போ நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த 21ஆம் நூற்றாண்டினுடைய போதை குறித்து யோசித்தாலே திகைச்சு போயிடும். எவ்வளவு பரவலாகிவிட்டது யோசிச்சு பாருங்களேன். எவ்வளவு பரவலாகிவிட்டது. அது நீராகத்தான், அது ட்ரிங்க்ஸா தான் குடிக்கணும்னு இல்ல, சின்ன சின்ன மாத்திரைகளின் வழியாக மாத கணக்கில் வாரக்கணக்கில் போதை ஏற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு தலைமுறை உருவாகி இருக்கிறதா இல்லையா? பஸ்ல வரும்போது 2 பேர் பேசிக்கிறான். 2 பேர் என்ன பேசுறான்? வியாபாரம்னா டல் ஆயிடுச்சுப்பா. உடனே பக்கத்துல இருக்க ஐடியா கொடுக்குறான், உனக்கு நல்ல பிசினஸ் இப்ப வேணுமா, நீ ஹையர் செகண்டரி ஸ்கூல் பக்கத்துல ஒரு ஸ்கூல் காலேஜ் பக்கத்துல நீ ஒரு சின்ன பொட்டி கடை வைப்பா, புடிச்சிருவான். சொல்ற விஷயம் புரியுதா? பெட்டி கடை என்று சொல்லுவது ஏதோ தேங்காய் பருப்பி விற்கிறதுக்கோ கள்ள மிட்டாய் விற்கிறதுக்கு அல்ல. அவன் சொல்லுகிற அர்த்தம் வேறு. இப்போது இன்றைக்கு இளைஞர்களிடத்தில் பரவலாகிவிட்டது. எதுவுமே இல்லைன்னா இருமல் மருந்தை குடிச்சு போதை ஏத்திக்கிறான், ஊசி ஏத்தி போதை ஏத்திக்கிறான், ஏதாவது சின்ன சின்ன லிக்விடுகளை குடித்து போதை. இவ்வளவு பரவலாகிவிட்ட ஒரு இளைஞர் தலைமுறை சர்வ சாதாரணமாக இந்த நாட்டில் வளர்ந்து கொண்டிருக்கிறது. நாடல்ல உலகம் முழுக்க இப்படி பரவலாகிவிட்டது. அதையெல்லாம் இது தவறை தவறென்று உணராமல் இதெல்லாம் ட்ரெண்ட் பேச ஒரு சூழல் வந்து விட்டது. நாம் மறுக்க முடியுமா? ஒரு கட்டத்தில் நாம் யோசிக்கிறோம், எங்க நம்ம பிள்ளைக்கு ஏதாவது பாதிப்பு வந்துருமோ, அது தொற்றிக்கொள்ளுமோ என்று பயப்படுகிற நிலையில் தான் சாலிகான பெற்றோர்கள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் தடுமாறிக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தினுடைய போதை என்பது இப்போது குற்றமெல்லாம் அழிந்து போய்விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வட்டி என்பது எப்படி இருந்தது தெரியுங்களா? யூதன் ஒருவன் மட்டும்தான், யூத குடும்பங்களில் இருக்கிற ஒரு சிலர் மட்டும்தான் வட்டிக்கு விடுவார்கள். அதுல போய் சிக்கி மாட்டிக்கொள்பவர்கள் என்பது ஒரு சிலர், சொற்பமானவர்கள். அது ஒரு காலம். இப்போது வட்டி என்பது அங்கிங்கெனாதபடி என்ற அளவுக்கு எல்லா பகுதிகளிலும் பரவலாகிவிட்டது. இன்ட்ரெஸ்ட விட்டு வெளியில வராம, இன்ட்ரெஸ்டுடைய தொடர்பு இல்லாமல் எதையும் செய்ய முடியாது என்ற அளவுக்கு உலகத்திலே வட்டியினுடைய பெரும் வலையில் தான் உலகமே சிக்கிக் கொண்டிருக்கிறது என்பதை மறுக்க முடியுமா? பரவலாகிவிட்டது. கொலை கொள்ளை என்பதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் எங்கோ ஒன்று. இப்போது அப்படியெல்லாம் அல்ல. ஒவ்வொரு நாளும் நியூஸ் பேப்பரை நீங்க திறந்தீங்கன்னா கொலை செய்தி இல்லாமல் ஒரு நியூஸ் பேப்பரை நீங்க மூட முடியாது இல்லையா? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில இருந்து காலத்தால் பின்னோக்கி இருக்கிற நமக்கு எவ்வளவு பாதிப்புகள் பரவலாகிவிட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் என்பது திருட்டு என்பது இருட்டுல போய் திருடுறது, மோசடி பண்றது அப்படிங்கிறது மட்டும்தான். இப்ப டிஜிட்டல் திருட்டு வந்துருச்சு தெரியுங்களா? டிஜிட்டல் திருட்டு
சம்பந்தமே இல்லாம ஒரு மெசேஜ் வரும், ஒரு லிங்க் அனுப்பிச்சோம்னா நம்மள்ட்ட இருக்கிற 10,000 1,00,000 சர்வசாதாரணமா போயிடும். திருட்டு என்பது கூட பரவலாகிவிட்டது. அதை பல கோணங்களில் திருடக்கூடிய முறைகள் இப்போது வந்து விட்டது. நாம் நினைவுபடுத்துகிற செய்தி என்னவென்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தை விட நாம் பின்னோக்கி இருக்கிற இந்த நேரத்தில் பாவங்கள் எல்லாம் பரவலாகிவிட்டது. பாவத்தை பாவம் என்று உணராத ஒரு தலைமுறை, ஒரு ஜெனரேஷன் இப்போது உருவாகி கொண்டிருக்கிறது. இதெல்லாம் காலத்துல இதெல்லாம் சகஜம்பா, இதெல்லாம் போய் கேட்டுட்டு இருக்க முடியுமா அப்படின்னு நியாயப்படுத்துகிற அளவுக்கு இன்றைக்கு நாம் சர்வசாதாரணமாகிவிட்டது. அடிப்படையான ஒரு செய்தி என்னவென்றால், தவறை தவறென்று உணராத ஒரு தலைமுறை உருவாகி இருப்பதற்கு அடிப்படையான காரணம் அல்லாஹ்வை பற்றிய சரியான புரிதல் இல்லை. அல்லாஹ்வுக்கும் நமக்குமான சரியான இணக்கமான சூழல் இல்லை. நாம் காலத்தால் எப்படி பின்னோக்கி இருக்கிறோமோ அதுபோல் நமக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியிலான அந்த நெருக்கமே மிக மிக இந்த ஜெனரேஷன் கேப் என்று பேசிக் கொள்கிறார்களே, ஜெனரேஷன் கேப், தலைமுறை இடைவெளி என்பதை போல நமக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியிலான அந்த தொடர்பிலேயும் பெரிய இடைவெளி வந்திருக்கிறது. லேசா வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு பராத்துடைய இரவில், ஒரு மேராஜுடைய இரவில், ஒரு லைலத்துல் கத்ர் இரவில், கொஞ்சம் ரமலானுடைய கடைசி 10 நாட்களில் கொஞ்சம் கொஞ்சம் அல்லாஹ்வோடு நாம் பேசுகிறோம், உரையாடுகிறோம், துஆ செய்கிறோம், அழுகிறோம். அப்போது ஏற்படுகிற அந்த தொடர்பு வருடம் முழுவதும் தொடர்வது இல்லை என்பதுதான் மிகவும் கசப்பான உண்மை. இருக்க வாய்ப்பு இருக்கிறதா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் பின்னோக்கி இருக்கிறோம் என்பது கடந்து நமக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியிலான அந்த தொடர்பில் மிகப்பெரிய இடைவெளி வந்து விட்டது. முன்பெல்லாம் பேசிக் கொள்வார்கள், ஒரு 10 இப்போதெல்லாம் பேசிக்கிறாங்க. முன்னாடி எல்லாம் சாப்பாடுன்னு அதான்ப்பா சாப்பாடு. இப்ப என்ன, எந்த சாப்பாட்டுலயும் குவாலிட்டி இல்ல, தரம் குறைஞ்சு போச்சு. அப்போதெல்லாம் வெறும் பொன்னி அரிசியும் சாதாரண 5000 தான் சாப்பிட்டோம், எவ்வளவு தரமா இருந்துச்சு என்று பேசிக் கொள்கிறார்கள். இப்போது எவ்வளவு உணவுப் பொருட்களை சாப்பிட்டாலும் தரம் இல்லை என்று நாம் பேசிக் கொள்கிறோம். உண்மைதான். முன்பெல்லாம் காய்ச்சல் தலைவலி வந்தா மெட்டாசின் அனாசின் 2 மாத்திரை, ஒரு ஜண்டு பாம் தரம்னா எல்லாம் சரியா போயிடும். அப்படி ஒரு காலம் இருந்தது. இப்ப நம்ம எத்தனை ஆன்டிபயோட்டிக் போட்டாலும் மாத்திரை கண்ட்ரோலுக்கு வர மாட்டேங்குது, நோய் கண்ட்ரோல்ல வர மாட்டேங்குது. மாத்திரையில குவாலிட்டி இல்ல பேசிக் கொள்கிறோம். யதார்த்தத்தில் முன்பெல்லாம் காலணிகளில் ஒரு காலணி வாங்கணும்னா அதை 1 வருஷம் போட்டு அடியா அடிப்போம். அப்போது ஏதாவது கால் மேல இருக்கிற வார் அருந்து போயிடும், அதை மட்டும் மாத்திக்கிட்டு அதை போட்டு தேய்க்கிற மாதிரி ஒரு காலம் இருந்தது. அது ஒரு காலம். இப்போது காலணிகள் கூட தரம் குறைந்து போய்விட்டது. 3 மாசத்துக்கு மேல தாங்கிறது இல்ல. அப்போ குவாலிட்டி குறைஞ்சு போச்சுங்க. இப்ப நாம் பேசிக் கொள்கிறோம். முன்பெல்லாம் ஒரு ஆடை வாங்கினால் அதை 1 வருடத்திற்கல்ல 4-5 வருடங்கள் எல்லாம் போட்டு பயன்படுத்தியவர்களும் உண்டு. நம் சிறுபிராயத்தில் அப்படி இருந்தது. இப்போ 4 மாசம் தாங்கிறது இல்ல. ஆடையிலும் தரம் குறைந்து போய்விட்டது. அப்ப உணவில், கல்வியும் அப்படித்தான். நாங்க படிச்ச படிப்பு மாதிரி எல்லாம் இப்ப படிப்பு இல்லைங்க. நீங்க என்னங்க மெட்ரிக், சிபிஎஸ்இ, நீங்க இன்டர்நேஷனல், நீங்க மாண்டிசோரி, நீங்க, ஆனா அந்த கல்வியின் தரம் இப்போது இல்லை என்று பேசிக் கொள்கிறார்கள். மருத்துவத்திலும் தரம் இல்லை என்று பேசிக் கொள்கிறார்கள். நான் நினைவுபடுத்துகிற ஒரு செய்தி என்னவென்றால், உணவுல அன்றைய தரம் இப்போது இல்லை, ஒப்புக்கொள்கிறோம். உடையிலே அன்றைய குவாலிட்டி இப்ப இல்ல, தரம் இல்ல, ஒப்புக்கொள்கிறோம். காலணிகளில் அன்றைய தரம் இப்போது இல்லை, ஒப்புக்கொள்கிறோம். கட்டிடங்கள் கூட 100 ஆண்டு கால கட்டிடங்கள் எல்லாம் இப்போதும் நீடித்து நிலைத்திருக்கிறது. இப்ப கட்ட பில்டிங் எவ்வளவு பெரிய முறுக்கமை போட்டு கட்டினாலும் 25 வருஷத்துக்கு மேல தாங்கிறது இல்ல. கட்டிடத்திலையும் குவாலிட்டி குறைஞ்சு போச்சு, ஒப்புக்கொள்கிறோம். அப்ப உணவில் தரம் இல்லை, உடையில் தரம் குறைந்து விட்டது, கல்வியில தரம் குறைந்து விட்டது, மருத்துவத்தில் தரம் குறைந்து விட்டது. ஒரு கசப்பான ஒரு விஷயம் தெரியுங்களா, நம்முடைய இபாதத்துகளிலேயும் தரம் குறைந்து போய்விட்டது. இதெல்லாம் உலகம். இது என்றைக்கு இருந்தாலும் காலணியில தரம் குறைஞ்சது, சாப்பாட்டுல தரம் குறைஞ்சது, மருத்துவத்துல தரம் குறைஞ்சது, அதை ஏதாவது ஒரு வகையில் ஈடு கட்டுவதற்கு வழி இருக்கிறது. ஆனால் இபாதத்துகளில் தரம் குறைந்து போய்விட்டதே, நம்முடைய ஈமானில் தரம் குறைந்து போய்விட்டதே, ஒப்புக்கொள்ள வேண்டிய கட்டாயம் உண்மையது. நம்முடைய இபாதத்துகளில் அன்றைக்கு இருந்த நம்முடைய முன்னோர்கள் பெரியவர்களிடத்தில் இருந்த அந்த இபாதத்துகள் நம்மிடத்தில் எதிர்பார்க்க முடியவில்லையே. ஏன்? ஒரு அடிப்படையான ஒரு விஷயம், அல்லாஹ்வுக்கும் நமக்கும் மத்தியிலான ஒரு சரியான புரிதல் இப்போது இல்லை. அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறங்கிய இந்த மார்க்கத்தை பற்றிய ஒரு தெளிவான புரிதல் என்னன்னா, இபாதத்துக்கு முன்னால முதல்ல அல்லாஹ்வை பற்றிய சரியான புரிதல் ஏற்பட வேண்டும்.
அல்லாஹ்னா யார், அவனுக்கும் நமக்குமான நெருக்கம் என்ன, அப்படி புரிய வேண்டிய அந்த புரிதல் இப்போது இல்லை. நம்ம எப்படி துஆவை இப்படி பழகி வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா, துஆ என்பது ஏதோ ஆர்டர் போடுற மாதிரி, ஏதோ ஸ்விக்கிலையும் ஜொமேட்டோலையும் ஆர்டர் போடுற மாதிரி, யாருல அதை கொடு இதை கொடு, எனக்கு வந்து பிள்ளைய கொடு, குழந்தைக்கு பாக்கியத்தை கொடு, வியாபாரத்தை கொடு, வேலை வாய்ப்பை கொடு, ஏதோ அல்லாட்ட ஏதோ ஆர்டர் போறோம். நம்ம வச்ச வேலைக்காரன் அல்லாஹ் எஜமானன் அல்லவா, அவனுடைய பாவப்பட்ட அடிமை அல்லவா. நாம் பேசுகிற போது அந்த அடிமையும் உணர்வும் நமக்கு வந்திருக்கிறதா என்றால் இல்லை, குறைந்து போய்விட்டது. என்றைக்காவது மனப்பூர்வமாக அல்லாஹ்விடத்தில் அழுத நாட்களை கணக்கு போட்டு பாருங்கள், மிகச் சொற்பமாகவே காலம் கழிகிறது. புரிகிறதா? அல்லாஹ்வுக்கும் நமக்குமான அந்த இணக்கமான தொடர்பு மிக 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 ஆழ மிக மிக இடைவெளி போய்கொண்டே இருக்கிறது. ரப்போடு பேசுகிற அடியார்கள் குறைந்து வருகிறார்கள். பள்ளியின் தொடர்பில் காலம் கழிப்பவர்கள் என்று குறைந்து போயிருக்கிறார்கள். கேட்டா இதெல்லாம் பிஸியான உலகம், அவசர உலகம் என்று நாமே நமக்கு நியாயம் கற்பித்துக் கொண்டே காலம் கிடைக்கிறது. அன்பானவர்களே, அல்லாஹ்வுக்கும் நமக்குமான ஒரு தொடர்பை மிக ஆழப்படுத்துவதற்காக ஒரு முக்கிய தொடர்பு இருக்கிறது. அதற்கு பெயர் தான் ஆன்மீகம், ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதல் கட்டமாக மக்காவினுடைய வாழ்க்கையில இந்த ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட் பத்தி தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுத்தமாக மக்களுக்கு போதித்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு எப்ப தொழுகை கடமையாச்சு இந்த உம்மத்துக்கு? மக்கா மதீனாவிற்கு செல்வதற்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாலதான். நமக்கு தெரியும் மேராஜின் போது இல்லையா? அதற்கு முன்னால 12 வருஷத்துல மூத்தா போனவங்க யாருமே அந்த ஃபரதான தொழுகையை தொழக்கூடிய வாய்ப்பை அவர்கள் பெற்றிருக்கவில்லை. ஒரு நோன்பு வைக்கல, ஒரு ஜகாத்து கொடுக்கல, ஒரு ஹஜ் செய்யல. நிறைய பேர் போயிருக்கிறார்களே. அப்போது முதல் 12 வருஷ காலம் நபித்துவத்திலேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த மொத்தம் 63 வருஷம். இந்த 63 வருட காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 40 ஆண்டு காலங்கள் நபித்துவத்தை அல்லாஹ் வெளிப்படுத்தாமலேயே கழிச்ச. நம்மள கேட்டா இன்னும் ஒரு முன்னாடியே ஒரு 25 வருஷத்திலேயே தான் நபி என்பதை பிரகடனப்படுத்தி இருந்தா நிறைய சொல்லி இருப்பாங்க. நம்ம நினைக்கலாம், நம்ம அறிவு சொல்கிறது. அல்லாஹ்வுடைய திட்டம் வேறு. 40 ஆண்டு காலங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவத்தை வெளிப்படுத்தாமலேயே அல்லாஹ் வாழ வைத்தான். 40 வருஷத்துக்கு பிறகு வஹி வருது. அப்பவும் தொழுகை கடமை வரல, நோன்பு கடமை, ஜகாத்து கடமை, எதை நாம் பெரிதாக கருதி கொண்டிருக்கிறோமோ அதெல்லாம் கடைசியா தான் வருது. மதீனாவிற்கு வருகைக்கு பிறகுதான் ஜகாத்து கடமையானது, நோன்பு கடமையானது, பர்தாவுடைய சட்டம் கடமையானது, ஹஜ் கடமையானது. எல்லா விஷயங்களும் எதை நாம் பேணிக் கொண்டிருக்கிறோமோ அதெல்லாம் பின்னால. முதல் 13 ஆண்டு கால மக்காவின் வாழ்க்கை முழுக்க எதை இதயத்தில் ஆழ பதித்தார்கள் என்றால், அல்லாஹ்னா யார், அல்லாஹ்வுக்கு நமக்குமான தொடர்பு என்ன, நாம் அல்லாஹ்வின் அடிமைன்னா பெயருக்கு அடிமை அல்ல, உண்மையான அந்த தொடர்பை ஆழப்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த அடிமைத்தனம் என்பது, நீ யாரோட அடிமை? நான் அல்லாஹ்வோட அடிமை, நான் அல்லாஹ்க்கு வந்தான்னு பெயருக்கு சொல்றதல்ல, உண்மையிலேயே அந்த தொடர்பு இருக்கிறதா என்பதை ஆழமாக பதிய வச்சாங்க. இப்ப நிறைய பேர் எப்ப பார்த்தாலும் செல்போனை பார்த்துக்கிட்டே பயன்படுத்திட்டே இருக்காங்கல்ல, என்ன சொல்லிக்கிறாங்க? செல்போனுக்கு அடிமை, அடிக்ட் ஆயிட்டான். அடிக்ட் ஆகிறது என்ன அர்த்தம்? அவனை விட்டு அதை பிரிக்க முடியல, அப்படியே அதிலேயே மூழ்கி போயிட்டு, அதுதான் அடிமைத்தனம் என்ற வார்த்தை. அடிமை என்று சொன்னால் பிரிக்க முடியாத தொடர்பு. போதைக்கு அடிமை ஆயிட்டான்னு சொல்றான். என்ன அர்த்தம்? அவனை விட்டு அதை பிரிக்க முடியல, அதை நினைக்காம அவனால இருக்க முடியல, அதான் போதைக்கு அடிமையாகிறது. காதலுக்கு அடிமை ஆயிட்டான்னு சொல்றான். என்ன அர்த்தம்? அவனை அதை நினைக்காம அவனால இருக்க முடியல, அதுக்கு பிறகு அடிமைத்தனம். அடிமைத்தனம் என்றால் அவனுடைய தொடர்பில் அப்படியே உளப்பூர்வமாக பதிந்து போயிருக்கணும். நாம் அல்லாஹ்வின் அடிமை என்று சொல்கிறோமே, அப்படியானால் நமக்கு உளப்பூர்வமாக அவனை விட்டு நினைக்காம இருக்கவே முடியல, அந்த அளவுக்கு ஆழமான நமக்கு தொடர்பு ஏற்பட்டிருக்கிறதா என்றால் இல்லை என்பதுதான் கசப்பாக ஒப்புக்கொள்ள வேண்டிய உண்மை. அப்ப என்ன காரணம்? அல்லாஹ்வை பற்றி நாம் இன்னும் சரியாக புரியவில்லை. அல்லாஹ்வை நாம் எங்கோ இருப்பதாக கருதி கொண்டிருக்கிறோம். அல்ல, நம்ம என்ன நினைச்சிருக்கிறோம்? அல்லாஹ்வுக்கு நம்ம செய்யற துஆவெல்லாம் அப்படியே போய் முதல் வானம், 2வது வானம், 7 வானம் கடந்தது போய் அப்புறம் அரிச தட்டி அதுக்கு பிறகு ரிப்ளை வர்றதுக்கெல்லாம் ரொம்ப நேரம் ஆகும் போல, அது அப்ப வர்றப்ப வரட்டும் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அல்ல, அல்லாஹ் சொல்கிறான், ஃபஇன்னி கரீப் உஜீபு தஅவத்தத் தாஇ இதா தஆனி. என் அடியார்களை என்னை பற்றி கேட்டா நீங்க நபியே நீங்க என்ன சொல்லணும்? அல்லாஹ்வே முன் வந்து சொல்றான், ஃபஇன்னி கரீப், நான் எவ்வளவு பக்கமா இருக்கேன் தெரியுங்களா? அல்லாஹ் என்று அழைத்தால் இதோ வந்து விட்டேன் என்று திரும்ப பதில் சொல்கிறேன்.
அவ்வளவு அருகாமையிலே தான் நான் இருக்கிறேன் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஆனால் அல்லாஹ்வை நாம் தூரமாகவே கருதி கொண்டிருக்கிறோம். நம்ம செய்யறதுக்கு அல்லாஹ்வுக்கு தெரியவா போகுதுன்னு நினைக்கிறோம். அல்ல, அல்லாஹ்வின் பார்வையிலிருந்து ஒரு வினாடி கூட நாம் தப்பவே முடியாது. 3 பேர் சேர்ந்து ரகசியம் பேசிக்கிறோங்க, யார்கிட்டையும் சொல்லாத, சீக்ரெட், கதவு சாத்து, போன் எல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணு, நான் சொல்ற ரகசியத்தை யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு ஆள் பேசுறாருன்னு வச்சுக்கோங்க. 3 பேர் சேர்ந்து ரகசியம் பேசுறோம், யாருக்கும் தெரியக்கூடாது, நம்ம 3 பேருக்கான ரகசியம். அல்லாஹ் சொல்றான், நீங்க 3 பேர் சேர்ந்து ரகசியம் பேசினா 4வதா நான் அங்க இருக்கேங்கிறான். மாமின் நஜ்வா ஸலாஸத்தின் இல்லாஹு ராபியுஹும், மூவரின் ரகசியத்தின் 4வது 4th பர்சன் நான் இருக்கேங்கிறான் அல்லாஹ். வலா ஹம்ஸத்தின் இல்லாஹு சாதிசுஹும், 5 பேர் சேர்ந்து நீங்கள் ரகசியம் பேசினால் 6வதா நான் இருக்கேன். இதெல்லாம் குர்ஆனுடைய வசனம் அல்லவா? என்றைக்காவது அதை பற்றி யோசனை நாம் புரிந்திருக்கிற சூழல் ஏற்பட்டிருக்கிறதா? நாம் நினைக்கலாம், நம்ம தானே கார்ல போறோம், நம்ம எந்த பக்கம் திரும்பினா நம்முடைய யாரின் பார்வைக்கு தெரிய போகிறது, நம்முடைய கண்களில் தான் கூலிங் கிளாஸ் போட்டிருக்கோம், எந்த பக்கம் திரும்பினா யாருக்கு தெரிய போகுது. அல்லாஹ் அழுத்தப்படுத்தி பேசுகிறான், யஅலமு ஹாயினத்தல் அயுன், கண் செய்கிற மோசடி கூட எனக்கு தெரியும் என்று அல்லாஹ் சொல்கிறான். கேமரா கூட இன்னாரு போனாரு, கருப்பா போனாரு, உயரமா போனாருன்னா கேமரா காட்சிப்படுத்தும், அதுக்கு மேல அதுக்கு வேற வேலை இல்லை. அல்லாஹ் சொல்றான், வமா துஃபி சுதூர், உங்க மனசுல என்ன மறைச்சு வச்சிருக்கீங்களோ அது கூட எனக்கு தெரியும் என்று அல்லாஹ் சொல்றான். உங்கள் மனதில் மறைத்து வைத்திருப்பதை ஸ்கேன் மிஷின் வந்து உடம்புல என்ன ஃபால்ட் தான் காமிக்கும். ஆனா அல்லாஹ் சொல்கிறான், நான் எப்படிப்பட்டவன் தெரியுங்களா? உங்கள் மனதில் எதை இப்போது நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை கூட, தவறை நினைக்கிறீர்களா நன்மையை நினைக்கிறீர்களா, மறைத்து வைத்திருப்பதை எல்லாம் எனக்கு தெரியும் என்று அல்லாஹ் தெளிவுபடுத்தி பேசியிருக்கிறார். அல்லாஹுவை பற்றிய புரிதலில் நமக்கு ஒரு பெரிய வித்தியாசம் ஏற்பட்டு விட்டது. அல்லாஹுவை எங்கோ இருப்பதாக கருதி 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 அல்லாஹ்வை பற்றிய புரிதலில் ஏற்பட்ட அந்த விரிசல், அந்த இடைவெளி மீண்டும் சீர் செய்யப்படாமலேயே காலம் கடந்து கொண்டிருக்கிறது. அதனால் தேவைக்கு நம்ம கேட்டு பார்க்கலாம், கொடுத்தா கிடைக்கட்டும், இல்லைன்னு நம்ம வேற ஆளை பார்த்துக்கலாம். அந்த எல்லைன்னு தான் அல்லாஹ் வச்சிருக்கணும். ரப்பே, உன்னை விட்டு எனக்கு வேற யாருமே இல்ல, நான் வேற யார்கிட்ட போய் கேட்பேன், அப்படி கேட்ட ஒரு காலம் இருந்தது. இப்போது நாம் எப்படி பழகி இருக்கிறோம் என்றால், கேட்டு பார்க்கலாம், கொடுத்தா கொடுக்கட்டும், இல்லைன்னா எப்போதும் போல ஒரு தேவை வருகிறது. நமக்கு அல்லாஹ்வை பற்றிய புரிதலில் ஏற்பட்ட விளைவுதான் இதுவெல்லாம். ஒரு தேவை வருகிறது, ஒரு பண தேவையோ ஏதோ ஒரு சிக்கல் வருது, என்ன செய்வோம்? முதல்ல அல்லாஹ்ட்ட கேட்டு பார்ப்போம். அப்படின்னா கேட்கலாம், கேட்டா கிடைச்சு, இல்லைன்னா நம்ம அடகு வச்சிடலாம், வட்டி கடன் வாங்கலாம். இந்த எல்லைக்கு நம்ம வந்துட்டோம். சமீபத்தில் ஒரு நபரை சந்தித்தேன், நல்ல தொழுகையாளி, இபாதத்துகளில் நல்ல பூணிப்பு இருக்கிறது. ஒரு கஷ்டத்திற்காக வேண்டி, ஒரு தேவைக்காக இன்னொரு நண்பரோடு பேசிக் கொண்டிருக்கிற டீ கடையில, யதார்த்தமாக அந்த டீ கடையில வண்டி நிறுத்த வேண்டிய சூழல் வந்து நிக்கிறேன். அப்ப 2 பேரும் பேசி, 2 பேருமே தொழுகையாளிகள், வணக்கத்தில் அவர்களுக்கு குறைவில்லை, எப்போதும் ஃபஜ்ருக்கு முதல் சஃப்ல நிப்பாங்க 2 பேரும். ஒரு ஆளு கேட்கிறாரு, ஒரு 10,000 ரூபாய் எனக்கு தேவைப்படுதுப்பா, ஏதாவது ஏற்பாடு செய்ய முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. நானும் கஷ்டப்படுறேன், எனக்கும் இந்த மாதிரி ரொம்ப சிக்கல் இருக்கிறேன், துவா செய்யறேன், இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்ட்ட நான் 2 நாள் 3 நாள் துவா செய்வோம். ஃபஜ்ர்ல ஒரு துவா சொல்லி கொடுத்துருக்காங்க ஹஸரத், அதை வேண்டா சொல்லிக்கிறேன், நீ ஓதிப்பாரு, சரியா கிடைச்சிடும் அப்படின்னு. அதுக்கு பக்கத்துல உள்ள ஆளு தொழுகையாளி தான், பிராக்டிக்கலா நடக்கிறத பேசுப்பா அப்படிங்கிறார். பிராக்டிக்கலா நடக்கிறத பேசு அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் கொடுப்பாங்க சும்மா ஒரு ஒரு எண்ணம், நம்பிக்கை தான், பிராக்டிக்கலுக்கு ஒத்து வராது என்றால் அவர் ஈமானுக்கே ஒரு பெரிய பாதிப்பு. அப்ப யதார்த்தத்தில் நாம் எப்படி அல்லாஹ்வை புரிந்து வைத்திருக்கிறோம் என்றால், எல்லாருக்கும் ஒரு கடவுள் இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு கடவுள் என்பதை போலத்தான். இவங்களுக்கு லட்சுமி, அவங்களுக்கு சரஸ்வதி, அவருக்கு இயேசுனா, அவங்க கர்த்தர், அது மாதிரி நமக்கு அப்படி அல்ல. அல்லாஹ்வுக்கும் நமக்குமான தொடர்பு என்பது ஏதோ ஒரு கடவுளுக்கும் ஒரு அடிமைக்குமான தொடர்பு அல்ல. வாழ்க்கை தேவையின் அனைத்திற்கும் அவன் வாசலில் மட்டும்தான் கேட்டால் கிடைக்கும் என்கிற அந்த அடிப்படை உணர்வு பாதிக்கப்பட்டு விட்டது. ஒன்றை புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள், இந்த உலகத்தில் யாரையெல்லாம் நாம் நம்புகிறோமோ அவர்கள் அத்தனை பேரும் கைவிரிப்பதற்கு வாசல் இருக்கிறது. எவ்வளவு நாளைக்கு தான் அத்தாவை நம்புவோம், எவ்வளவு நாளைக்கு தான் அம்மாவை நம்புவோம்? யோசிச்சு பாருங்க, எவ்வளவு நாளைக்கு தான் கை கொடுப்பாங்க? ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் அவங்க முகத்துக்கு கஃபன் வரும், அல்லது அதுக்கு முன்னால் நம்ம முகத்துக்கு கஃபன் வரும். இதுதான் யதார்த்தம். அட, நான் உன்னை தூக்கி வளர்த்தனே சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னால் முடிச்சிருவாங்க. அடை, பக்கத்திலேயே படுத்திருந்தார் நம்முடைய பிள்ளைகள், பக்கத்திலேயே படுத்து வளர்ந்தார்கள். அவங்களாச்சு
என்ன தொடர்பு இருந்தாலும், உதாரணமாக நம்முடைய உறவுகள், நம்முடைய மனைவி இவ்வளவு காலமா காலைல ஃபஜ்ருக்கு எந்திரிச்சு நமக்கு டீ போட்டு கொடுத்து நம்மளை கவனிச்சு எல்லா வகையிலும் கவனிச்சது அவங்கதான். நாளைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு கால் நம்மை விட அவர்களுக்கு முந்தி மரணம் வருமானால், நேற்று வரைக்கும் என் பக்கத்துல படுத்திருந்தியே அப்படிங்கிறக்கா பக்கத்துல கபூர்ல போய் படுக்க முடியும்? அடக்கம் செய்து விட்டு துஆ செய்ய முடியும், அவ்வளவுதான். நம்முடைய உறவுகள், உடன்பிறப்புகள் அத்தனை பேரையும், எல்லா தொடர்புகளும் ஒரு கட்டத்தில் அருந்து போய்கிற தொடர்புகள் தான், நீடித்த தொடர்பு அல்ல. ஏ துனியா ஜூட்டே நாத்தே ஹேன், கோன் கிஸ்கி கபருக்கு ஆத்தே ஹேன் என்று என்னுடைய ஆன்மீக தந்தையின் தந்தை சொல்வார்கள். அடிக்கடி இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தொடர்புகளும் ஒரு பொய்யான தொடர்புகள் தான். யார் யாருடைய கபருக்கு வர முடியும்? பார்த்தா என் தகப்பன் கபரு, என்னுடைய அம்மா கபரு, என்னுடைய உடன்பிறப்பு, சொல்லி அழுகலாம், துஆ செய்யலாம், அவ்வளவுதான். அருகில் இருந்தெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. கடைசி வரை நமக்கு ஒரு தொடர்பு இருக்கிறது என்றால் அந்த நீடித்த தொடர்பு அல்லாஹ் மட்டும்தான். அதனால எதையெல்லாம் பிரிந்து போய்விடுமோ அதை அதிகம் நேசிக்க கூடாது. ஒரு லிமிட்டான நேசம் தான் உலகத்தில் இருக்க வேண்டும். என்னுடைய ஆன்மீக தந்தை அடிக்கடி சொல்வாங்க, ஷேக்னா அழகான ஒரு வார்த்தை, பீவிக்கு பகல் மே ரக்கோ, பச்சுக்கு கோத் மே ரக்கோ, பைசேக்கு ஜேப் மே ரக்கோ, அல்லாஹுக்கு தில் மே ரக்கோ. ரொம்ப அழகான வார்த்தை. மனைவியை பக்கத்துல வைங்க, அந்த அளவுக்கு மட்டும் பிரியப்படுங்கள். ஏனென்றால் அவர்களும் ஒரு காலத்தில் பிரியப்படுபவர்கள் தான், பிரிந்து போகுபவர்கள் தான். பச்சுக்கு கோத் மே ரக்கோ, பிள்ளைகளை மடியில வச்சு கொஞ்சுங்க, அந்த எல்லையில் அன்பு பாராட்டுங்க, அவ்வளவுதான். அவர்களும் ஒரு காலத்தில் அவர்களை விட்டு நீங்கள், உங்களை விட்டு அவர்கள் பிரிந்து விடுவார்கள். பைசேக்கு ஜேப் மே ரக்கோ, காசு பணத்தை ஜோப்ல வைங்க, ஜோப்பை தாண்டி கல்வில கொண்டு போயிடாது. ஏனென்றால் எவ்வளவு காலம் தான் அதை நேசிக்க முடியும்? ஒன்று அதை விட்டும் நாம் பிரிந்து விட்டால் அதை நம்முடைய பிள்ளைகள் வாரிசாக்கி கொண்டு அது என்னோடதுன்னு சொல்லுவாங்க, அவ்வளவுதான். அல்லது நம்மை விட்டும் அது நம்ம ஏதோ ஒரு காரணத்தினால் பிரிஞ்சு போச்சே நினைச்சு வருத்தப்படுறதுக்கு பிரயோஜனம் இல்லை. அதனால பீவிக்கு பகல் மே ரக்கோ, பச்சுக்கு கோத் மே ரக்கோ, பைசேக்கு ஜேப் மே ரக்கோ. கல்வில எதை வைக்கணும் தெரியுங்களா? அல்லாஹ் மட்டும்தான். அல்லாஹுக்கு தில் மே ரக்கோ, அல்லாஹுவை மட்டும் உங்கள் இதயத்தில் ஆழ பதித்திருங்கள். அல்லாஹுவை மட்டும் நம்முடன் இருக்கிறான் என்ற உணர்வு மட்டும் வந்து விட்டதென்றால் உலகத்தினுடைய எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு அந்த ஒரு பாயிண்ட் போதும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு சௌர் குகையில தங்கி இருக்கிறார். கண்ணால பார்த்தோம்னா லவ் அன்தர் அஹதுக்கும் தஹத கதமைஹி அபுஸர்னா, கண்ணால பார்த்தா எல்லாரும் எதிரிகள் கண் முன்னால் நிற்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், தலைய கீழே குனிஞ்சா உள்ள உட்கார்ந்து இருக்கிறது தெரியுமே, தலையை வெட்டுறதுக்காக 100 ஒட்டகம் பேசிட்டு இருக்கானே, வேலை பேசிட்டு இருக்கானே, தீர்த்து கட்டிட்டா என்ன பண்றது? பயப்படுறாங்க. அபூபக்கர் லா தஹஸன், கவலைப்படாதீங்க. அபூபக்கர் டோன்ட் வரி, கவலைப்படாதீங்க, அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறான். இன்னல்லாஹு மஅனா. இந்த ஒரே ஒரு வார்த்தை அவருடைய இதயத்தை அப்படியே ஆசுவாசப்படுத்தி விட்டது. குர்ஆன் சொல்லக்கூடிய செய்தி அல்லவா இது? எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான பிரச்சனைக்கும் தீர்வு ஒன்று இருக்கிறது என்றால் அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறாங்கிற அந்த ஒரு விஷயம் நம்முடைய இதயத்தில் ஆழ பதிந்து விட்டால் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் என்று இப்போது பாடம் நடத்துகிறார்கள். எந்த பிரச்சனை எப்படி தீர்ப்பது? சட்ட பிரச்சனைக்கு வக்கீல்கிட்ட போ, டாக்ஸ் பிரச்சனைக்கு ஆடிட்டர்கிட்ட போ, நோய் பிரச்சனைக்கு டாக்டர்கிட்ட போ, கல்வி பிரச்சனைக்கு இவர்கிட்ட போ, இந்த பிரச்சனைக்கு இவர்கிட்ட போ, வீட்டு பிரச்சனையா அந்த கவுன்சிலர்கிட்ட போ. எல்லா பிரச்சனைக்கும் அல்லாஹ்ட்ட போகணுங்கிறத புரிஞ்சுக்கணும். அதுக்கு பேர் தான் ஆன்மீகம், ஸ்பிரிச்சுவல். தான் இத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுத்தமா பதிய வச்சாங்க. அந்த உணர்வை பதிய வைத்ததன் விளைவு என்ன தெரியுங்களா? எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான சிக்கல்கள் வந்த போதும் அவர்கள் அலட்டிக் கொள்ளவே இல்லை. 6 லட்சம் பனு இஸ்ராயலை கூட்டிட்டு வர்றாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் துரத்தி கொண்டு வருகிறான் ஃபிரௌன். எல்லாரும் இன்னா லமுத்ரகுன், வசமா மாட்டிக்கிட்டோம், என்ன செய்ய போறோம்னு தடுமாறுறாங்க. கவலவே படல, எல்லாரும் தடுமாறுறாங்க. என்ன ஆக போகுது? வெட்டி சாச்சா என்ன ஆகும்? முன்னாடி போனா மூழ்கி போகணும், மூழ்கி சாக வேண்டும். பின்னால போனா வெட்டி எடுத்துருவான் ஃபிரௌன். என்ன ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சேன்னு பதறாங்க. கவலையே படல, கொஞ்சம் கூட அலட்டிக்கவே இல்லை மூசா அலைஹிஸ்ஸலாம். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், கல்லா, பயப்படாதீங்க, அப்படிலாம் ஒண்ணு இல்ல. இன்ன மஇய ரப்பி, என் கூட என் ரப்பு இருக்கான், சயஹ்தீன், அவன் வழி காட்டுவான். நீங்க அதை போட்டு அலட்டிட்டு இருக்கிறீங்க சொன்னாங்க. குர்ஆன்ல சொல்றான். இதுவெல்லாம் வரலாறாக படிப்பதற்கு மட்டும் தானா? மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில், ரசூலுல்லாஹ் காலத்தில் நடந்துச்சுன்னு படிக்கிறக்கா குர்ஆன்ல அல்லாஹ் கதை சொல்வதற்காக சொல்லுகிறான் என்றால் அதை போலவே நமக்கும் அந்த உணர்வு வறுமையானால் எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான பிரச்சனை, அது ஆட்சி பிரச்சனையோ, அரசியல் பிரச்சனையோ, குடும்ப பிரச்சனையோ, கடல் பிரச்சனையோ, பொருளாதார சிக்கலோ, எது வந்தாலும் சரி, என்னுடன் என் ரப்பு இருக்கிறான், அவனை அணுகினால் தீர்வு கிடைக்கும் என்ற அழுத்தமான உணர்வு, மஹியத் என்ற உணர்வு மட்டும் வந்து விட்டதென்றால் எல்லா சிக்கலும் சரியா போடுங்க. அதுதான் இப்போது தொடங்கி போய்விட்டது.
மற்றபடி இபாதத்துல பஞ்சம் இல்ல, இல்முக்கு பஞ்சம் இல்ல. எந்த வாட்ஸ்அப் பார்த்தாலும் நிறைய பயான் வருது, நிறைய ஹதீஸ் வருது, நிறைய குராத் வருது. இப்போது இல்முக்கோ கல்விக்கோ பஞ்சம் அல்ல, ஆன்மீகம் பஞ்சம் ஏற்பட்டு விட்டது. நமக்கு அல்லாஹ்வுக்கும் நமக்குமான அந்த தொடர்பை புரிய வைக்கிற ஆன்மீக உணர்வு குறைந்து கொண்டே வருகிறது. விளைவு என்ன தெரியுங்களா? ஒரு பக்கம் இபாதத்து நடக்குது, மறுபக்கம் பாவங்களும் பரவலாகிவிட்டது. நம்மை விட நம்முடைய அடுத்த தலைமுறை நினைத்து மிகவும் பயப்பட வேண்டி இருக்கிறது. இதை மறுக்க முடியுமா? நாம வளர்ந்த காலத்துல கூட இப்படி இல்லைங்க, நப்சும் சைத்தானும் நம்மை பாடாய் படுத்துகிறது என்று பேசுகிறோமே, அதற்கு வழி என்ன? ஒரு வழியை அல்லாஹ்வே சொல்லி இருக்கிறான். அதுதான் முறையான தீர்வு, சொல்யூஷன் என்று சொல்றான். எந்த பிரச்சனைக்கு எந்த தீர்வு என்று அல்லாஹ் சொன்ன பிறகு அதை விடுத்துவிட்டு 1000 தீர்வுகளை தேடினாலும் பதில் கிடைக்காது. அல்லாஹ் சொல்லி இருக்கிற ஒரே ஒரு தீர்வு என்ன தெரியுங்களா? அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறாங்கிற ஆன்மீக உணர்வை உங்கள் இதயத்தில் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அந்த உணர்வை பற்றி விரிவாக பேசுவதற்காக நம்முடைய மைசூர் பகுதியில சிறப்பான ஆன்மீக மாநாடு இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய 2ஆம் தேதி நாளைய மறுதினம் நம்முடைய மைசூர் பகுதியில ஆன்மீக மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டது. இதன் நோக்கம் என்ன? நாம் இபாதத்துகளில் குறையில்லை, அல்லாஹ்வுக்கும் நமக்குமான புரிதலில் தான் ஒரு பெரிய இடைவெளி வந்துவிட்டது. சரியான புரிதல் இல்லை, சரியான இப்ப இடைவெளி ஏற்பட்டதன் காரணமாக அல்லாஹ்வுக்கும் நமக்குமான தொடர்புல ஏனோ தானோ என்றே காலம் கடக்கிறது. ஏதோ வருஷத்துக்கு ஒரு தடவை அல்லாட்ட அழுதா போதும், கெஞ்சனா போதும், கொடுத்தா கொடுக்கட்டுங்கிற எல்லையில் நம்ம நினைச்சிருக்கோம். அல்ல, அல்லாஹ்வை பற்றி இன்னும் ஆழமாக புரிய வேண்டிய தகவல்கள் இருக்கின்றன. அந்த ஆன்மீகத்தை பற்றிய புரிதலை உண்டாக்குவதற்கு, அல்லாஹ் நம்முடன் இருக்கிறான் என்ற உணர்வை பதிய வைப்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஹசன் ரலியல்லாஹுடைய வழியில் வந்த ஒரு மிகப்பெரிய இறைநேச பெருந்தகை நமதூர் பகுதிக்கு, மைசூர் பகுதிக்கு வருகிறார்கள். அவர்களின் மூலம் மிகப்பெரிய உபதேசங்கள் நடைபெற இருக்கிறது. அசர் முதல் இஷா வரை இந்த நிகழ்ச்சியில வந்திருக்கிற அத்துணை பேரும் தங்களுடைய பொன்னான நேரங்களை அவசியம் ஒதுக்கி, இது அடுத்தடுத்து எப்படி வாய்ப்பை அல்லாஹ்